கூட்டத்தை நடத்துவதற்காக ஒரு நல்ல வாய்ப்பு தந்த ஊராட்சி செயலாளருக்கும் ஒன்றிய செயலாளருக்கும் மற்றும் கழக தோழர்கள் அத்தனை பேருக்கும், அதே நேரத்தில் இங்கே திரண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களை தேடி இந்த ஊராட்சிக்கு, இந்த கிராமத்திற்கு வந்திருக்கிறோம். கிராமத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொல்வதை விட இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறோம், ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். கிராமங்கள் தான் கோவில்கள் என்று காந்தியடிகள் அவர்கள் அதற்காக கிராம சபையை அங்குதான் நடத்திட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார், வற்புறுத்தி இருக்கிறார், வழிகாட்டி இருக்கிறார். ஆக அந்த நிலையிலே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 12,617 கிராம ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல திட்டத்தோடு அந்த பணியை நேற்றிலிருந்து தொடங்கி, என்னை பொறுத்தவரை நேற்று காலையில திருவாரூர் தொகுதியிலும் மாலையில தஞ்சை தொகுதியிலும் காலையிலே மணப்பாறை பகுதியிலும் இப்பொழுது இந்த திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய கழக முன்னணியினர், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக அணிகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், பேச்சாளர்கள், கழக முன்னணியினர் இந்த பணியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. வருகிற பிப்ரவரி 17 வரையில இது நடைபெறவிருக்கிறது. நேற்று காலையிலே திருவாரூரில் தொடங்கி தஞ்சைக்கு வந்து அதற்கு பிறகு மணப்பாறைக்கு இன்று காலையிலே வந்து இப்பொழுது இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எனக்கு என்ன இப்பொழுது தோன்றி இருக்கிறதுன்னு, இந்த 12,617 கிராமத்துக்கு நானே போகணும் அப்படிங்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கு. காரணம், அந்த அளவுக்கு மக்களிடத்தில் ஒரு ஆர்வம், ஒரு எழுச்சி, உணர்ச்சி, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டுச்சு. ஆனால் நடக்குமானா நடக்காது. காரணம், அவ்வளவு பணிகளை நாம குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. அதனாலதான் பிரிச்சுக்கிட்டு குறிப்பிட்ட ஊராட்சிகளுக்கு யார் யார் போறது அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த பணியை நாம் நடத்த திட்டமிட்டு தொடங்கி இருக்கிறோம். ஆக இன்னைக்கு நீங்கள்லாம் இங்க வந்திருக்கிறீங்க. இங்க வந்திருக்கிறீங்கன்னா எங்க மீது ஒரு நம்பிக்கை வச்சு வந்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்றம் வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. அந்த மாற்றம் வரும்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறத விட இப்போ உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கு என்பதை இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்க உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அது ஆண்களை விட பெண்கள் ஆர்வமா, இவ்வளவு உற்சாகமா, இவ்வளவு மகிழ்ச்சியா வந்திருக்கிறீங்க. அதுவும் இல்லை, பொறுமையா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. பெண்களிடத்துல இவ்வளவு பொறுமை, இவ்வளவு அமைதி இருக்குமான்னா பெரிய ஆச்சரியத்திற்கு ஒன்றுதான். ஆக அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டோடு நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. 4 பெண்கள் இருந்தால் அந்த இடத்துல எவ்வளவு சத்தம் இருக்கும், எவ்வளவு கலகலப்பு இருக்கும். அதையும் தாண்டி சில இடத்துல சலசலப்பு கூட இருக்கும். ஆனா இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்க இடத்துல இவ்வளவு கட்டுப்பாடா உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா இதுதான் நம்முடைய வெற்றி 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 என்பதை தெளிவா தெரியுது.
அதுவும் இன்னைக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதா, கட்சியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு போகிறதா நீங்கள்லாம் வரல. அந்த மாதிரி வந்த மாதிரி எனக்கும் தெரியல. ஏதோ நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், நம்ம புள்ள வருது, ஆக அதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. ஆக அப்படிப்பட்ட சிவி சிங்காரிச்சு ஒரு மகிழ்ச்சியாக வந்திருக்கக்கூடிய, அதுவும் எப்படிப்பட்ட என்னென்ன தொடர் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது, அதெல்லாம் கூட தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்கன்னா இந்த கட்சியின் மீது, எங்கள் மீது, குறிப்பா என் மீது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை தான் இது காட்டுது. ஆக அந்த உணர்வோடு வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், மாவட்ட கழகத்தின் சார்பில், ஒன்றிய கழகத்தின் சார்பில், ஊராட்சி அமைப்பின் சார்பில் வருக 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 என்று உங்களை கூப்பி வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலை விரைவில் சந்திக்க போறோம். நியாயமா 6 மாதம், 4-5 மாதத்திற்குள்ள தேர்தல் வரப்போகுது. இதற்கிடையில சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து வந்துருமா? வந்தாதான் நம்ம நாடு உருப்படும், நம்ம தமிழகம் உருப்படுங்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்க இருக்கிறீங்க. ஆக நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பக்கம், சட்டமன்ற தேர்தலில் சேர்ந்து வருமா என்பது ஒரு கேள்விக்குறி. இதற்கிடையில ஒரு 20 தொகுதிக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. திருவாரூர், திருப்பரங்குன்றம் சேர்த்து 18 எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கப்பட்டுச்சு. திருவாரூர் என்பது தெரியும், கலைஞருடைய மறைவின் காரணமாக. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மறைவின் காரணமாக அந்த இடைத்தேர்தல். மிச்சம் இருக்கக்கூடிய 18 பேர் கட்சி மாறிய சட்டத்தின் அடிப்படையில் பதவி நீக்கப்பட்டு அங்கே இடைத்தேர்தல். ஆக அந்த இடைத்தேர்தலும் சேர்ந்து வரப்போகுதா? இதற்கிடையில் உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தல் இந்த ஆட்சியில் இன்னும் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. 7 வருஷமா இன்னும் நடத்தக்கூடிய முயற்சிகளை இந்த அரசு ஈடுபடலை. நீங்க ஒன்று எண்ணி பார்க்கணும், கிராமங்களில் தான் முதல்ல குடவுளை தேர்தல் நடந்துச்சு. குடவுளை மூலமாக மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையை கடைபிடிச்சோம். கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, குடநிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அதே மாதிரி காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் என்கிற ஒரு பகுதி, அங்கே இன்னைக்கும் கல்வெட்டு இருக்கு. குடவேலை மூலமாக ஒரு கிராமத்தில் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய எடுக்கக்கூடிய முறை. ஆக அந்த கிராம மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த குடவோலையில தான் எழுதி அதை எடுத்து கொண்டு போய் ஒரு பானையில போடுவாங்க. அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு அந்த பானையிலிருந்து, அந்த ஓலையிலிருந்து ஏதாவது ஒரு ஓலை எடுக்க சொல்லுவாங்க. அந்த ஓலை எடுக்கும்போது அதுல என்ன பேர் இருக்கோ அவங்க தான் அந்த ஊர் தலைவராக, பிரதிநிதியாக பணியாற்றுவதற்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இது அந்த முறை, அந்த காலத்து முறை. ஆனால் அது படிப்படியாக மாறி போச்சு. வாக்குச்சீட்டு வந்துச்சு, உத்தரவு குத்துறது. அதுவும் போய் இப்போ எலக்ட்ரானிக் மிஷின், பொத்தானை அழுத்துறது. ஆக இப்படி காலம் மாறிக்கிட்டே வருது. முன்பெல்லாம் கிராமத்திலிருந்து தான் அரசியலே தொடங்குச்சு. கிராம மக்கள் சேர்ந்து தான் முடிவு செஞ்சு தான் ஒரு மலர்ச்சி, ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு மலமலர்ச்சியை நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. கிராம மக்களை தேடி தான் எல்லாரும் வருவாங்க. ஆனால் இப்போ நாளடைவில் விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சி பெற 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 என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ சூழ்நிலை வேற. இப்போல்லாம் இப்போ தேர்தல் வந்துச்சுன்னா, நானாக இருந்தாலும் சரி, அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய முன்னோடிகளாக இருந்தாலும் சரி, ஏன் மற்ற கட்சிகள் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, வேட்பாளராக இருந்தாலும் சரி, ஓட்டு கேட்க வரப்போது கூட கிராமத்துக்கு அதிகம் செலவு செய்ய மாட்டாங்க. நகரத்திலேயே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திட்டு அப்படியே ஜீப்பில் ஏறிக்கிட்டு இல்லை வேனில் ஏறிக்கிட்டு கையை காமிச்சிக்கிட்டு பிரச்சாரத்தை நடத்தி முடிச்சுட்டு போயிடுவாங்க. கிராமத்துல எல்லாம் ஒரு காலத்தில் என்ன வில்லுப்பாட்டு நடக்கும், கச்சேரி நடக்கும், டான்ஸ் நடக்கும், கலை நிகழ்ச்சி நடக்கும், ஓரங்க நடக்கும், கூத்து நடக்கும்.
அது மூலமாக பிரச்சாரம் நடந்துச்சு. அதெல்லாம் இப்போ மாறி போச்சு. இப்பெல்லாம் கலைஞர் வந்த பிறகு சுத்தமாக மாறி போச்சு. ஏன்னா வீட்டுக்கு வீடு டிவியை இலவசமாக கொடுத்துட்டாரு தலைவர் கலைஞர். அதனால அது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. இப்போ அதையும் தாண்டி இப்போ கையிலே வந்துருச்சு செல்போன். இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருக்காவது செல்போன் இல்லாமல் யாராவது இருக்கிறீங்களா? வாய்ப்பே இருக்காது. ஏன்னா நமக்கு இப்போ குழந்தை முக்கியமோ இல்லையா, செல்போன் முக்கியம். ஆக குழந்தைய கூட விட்டுட்டு போயிடுவாங்க, ஆனால் செல்போனை மட்டும் விட்டுட்டு போக மாட்டாங்க. இப்போ காரணம் அப்படி ஒரு அவசரம் ஏற்பட்டு போச்சு. அது நாளைக்கு அதுவும் மாறலாம். ஆக இந்த வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் மீண்டும் கிராமத்திலிருந்து நம்முடைய பணியை தொடங்கணும். ஏனென்றால் திட்டமிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஊடகங்கள், செல்போனு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு திட்டமிட்டு அரசியல் நோக்கத்தோடு நம்முடைய இயக்கத்தை, நம்முடைய தலைவர்களை கேவலப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது, விமர்சனம் வைக்கிறது, விளக்கம் சொல்வதற்குத்தான், மக்களை விழிப்படைய செய்வதற்குத்தான் ஊடகங்கள் இருக்கணும். ஆனால் சில ஊடகங்கள் திட்டமிட்டு திமுக வளரக்கூடாது, வளர்ந்து விடக்கூடாது, வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. அது இருக்கக்கூடிய வகையில் கிராம சபை கூட்டத்தை நடத்தி அதை முறியடிக்கணும் என்று அந்த உறுதி எடுத்துக்கிட்டு தான் இந்த பணியை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டு இருக்கிறது. அப்படி ஈடுபட்டு இருக்கக்கூடிய நம்முடைய இயக்கத்திற்கு, நம்முடைய கழகத்திற்கு நீங்கள் எல்லாம் பக்கபலமாக, உறுதுணையாக, துணையாக, ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேடி நாடி வந்திருக்கிறேன். ஆகவே உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய ஊராட்சியில் பல பிரச்சனைகள் இருக்கும், பல குறைபாடுகள் இருக்கும், பல குற்றச்சாட்டுகள் இருக்கும். இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, மத்தியில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த ரெண்டு ஆட்சிகளால் மக்களுக்கு என்னென்ன கொடுமைகள், மத்திய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மதவெறி விடுத்த ஆட்சியாக, சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிரியாக, துரோகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக, ஆக ஒரு ஆட்சி மத்தியில் மோடி தலைமையில் இருக்கு. ஆக அதற்கு துதிபாடக்கூடிய ஒரு ஆட்சி மாநிலத்தில் ஒரு எடுபடியாக எடப்பாடி ஆட்சி. ஆக கைகட்டி வாய்ப்பத்தி கூணி குறுகி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த ரெண்டு ஆட்சிகளும் மக்களை வாட்டுகிற, வதைக்கிற, மக்களுக்கு இன்னல்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த ரெண்டு ஆட்சிகளை அப்புறப்படுத்துவதற்கு இந்த கிராம சபை கூட்டம் பயன்பட வேண்டும். இந்த கிராம சபையினுடைய கூட்டத்திற்கு தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, முற்றுப்புள்ளி வைக்க. ஆக முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த ஆட்சிக்கு, இந்த ரெண்டு ஆட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு, ஆக ஆரம்ப புள்ளியாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை உருவாக்கி தருவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளி வைக்க இந்த சபை கூட்டம் பயன்பட வேண்டும். ஆக மக்களிடம் செல்வோம், மக்களிடம் சொல்வோம், மக்களின் மனங்களை வெல்வோம் என்ற அந்த முழக்கத்தை கையில் ஏந்திதான் இன்றைக்கு இந்த கிராம சபை கூட்டத்தை நடத்துகிறோம். ஆகவே உங்கள் ஊரில், உங்கள் ஊராட்சியில், உங்கள் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லோரும் பேசிட வேண்டும் என்று விருப்பம் இருக்கும், ஆசை இருக்கும். அது ரெண்டு நாளாக டிவிலெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது பெண்கள் பேசுறது மட்டும் இல்லை, பாட்டே பாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இதில் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு, ஆக அந்த ஊரில் பாடினாங்க, நம்மளும் பாடணும் அப்படின்னு அந்த இடத்தோடு பல பேர் வந்திருப்பீங்க. பேசணுங்கிற அந்த ஒரு உணர்வோடு வந்திருக்கிறீங்க. அதுவும் புரியுது எனக்கு. ஆனால் நேரத்தின் அருமையை கருதி நான் 2 மணி அல்லது 2:30 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு சென்று விமானத்தை பிடிச்சி சென்னைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன். அதனால் குறித்த நேரத்திற்கு இதை முடிக்கணும். எப்படியும் ஒரு 10 அல்லது ஒரு 15 பேர் பேசுவதற்கான வாய்ப்பை நான் நிச்சயம் வழங்க போகிறேன். பேசுகிறவங்க கொஞ்சம் சுருக்கமாக பேசினதே திருப்பி திருப்பி யாரும் பேசாமல், ஏனென்றால் ஏதோ உங்கள் சொந்த பிரச்சனையை பேச போகிறதில்ல, ஊர் பிரச்சனை தான், பொதுவான பிரச்சனை தான், அடிப்பட்ட பிரச்சனை தான், அதைத்தான் நீங்கள் பேச போகிறீங்க. ஆகவே அந்த கருத்துக்களை நீங்கள் இங்கே எடுத்து சொல்ல வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு, பேசுகிறவர்கள் தங்கள் பெயரை மாத்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் இருந்த இடத்திலே இருந்து பேசுங்கள். கை தூக்கினால் உங்களிடத்தில் மைக் கொண்டு வந்து கொடுக்கப்படும். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அதற்கு பிறகு முடிவுரையாக நானும் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு விடைபெற விரும்புகிறேன். அடிப்படையில் உங்கள் கருத்துக்களை பேசுங்கள் என்று கேட்டு என் முன்னுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
சரிங்களாம்மா, அங்கே கொடுங்க. என்னோட பேர் வந்து ஜூலி கிரேசி. என்னோட பேர் வந்து ஜூலி கிரேஸ். நான் வந்து ஒரு 20 வருஷமாக மகளிர் சுய உதவி குழுவுக்குள்ளே இருக்கிறேன். இந்த சுய உதவி குழு வந்து உங்களோட நம்ம ஐயா கலைஞர் தலைமையில் அப்போ ஆரம்பித்ததுப்ப வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நலிவடைந்து அது காணப்படுது. சுழல்நிதி ஒழுங்காக கிடைக்கிறதில்ல. மேலும் வந்து பயிற்சியெல்லாம் முன்னையெல்லாம் வந்து தொழிற்பயிற்சி நிறையா கொடுப்பாங்க. நாங்கள் குழுக்களாக போய் அதிலிருந்து தொழில் செஞ்சு நிறையா முன்னேறி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ எதுவுமே அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நலிவடைஞ்சு போயிடுச்சு. பிஎல்எஃப் வந்து முன்ன இருந்தது, ஐயா இருந்த காலத்தில் நல்லா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அது வந்து இல்லவே இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த மாதிரியான தகவல் எதுவும் கிடைக்கிறதில்ல. அப்புறம் வாழ்வாதார இயக்கம் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் எங்களுக்கு இன்னும் எதுவுமே அதை பற்றி தெரிய மாட்டேங்குது. ஒரு கவுன்சிலர் இருந்தாங்க, இல்லைன்னா தலைவர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்போம், எங்களுக்கு அந்த நியூஸ் கிடைக்கும். ஆனால் இப்போ அது மாதிரி எதுவுமே இல்லை. அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து எந்த விஷயமும் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி பொறுப்பில் வந்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்தது யாருங்க? ஹலோ, யார் பேசுகிறா? அங்கே அங்கே பேச சொல்லுங்க. என் பேர் தனம்பாலுங்க. எங்கள் ஊருக்கு குடிநீர் தட்டுப்பாடு வந்து இருக்குது. இதில் போகிற வாய்க்காலில் சற்றுல இருந்து தேக்கி பெரிய குளம்னு ஒரு குளம் இருக்குது. அதை தூர்வாரி அதை நிறைச்சாக்கா எங்கள் ஊருக்கு குடிநீர் தட்டுப்பாடு நீங்குங்க. இது தொலைநோக்கு பார்வையில் நான் என்னோட கருத்து. சார் நன்றி. நன்றி ஐயா, என்னுடைய பேர் பழனிசாமி. இந்த நவலூர் குட்டப்பட்டு பாரதி நகரில் இருக்கேன். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தமிழக அரசு இந்த ரூட்டு வண்டிகை இந்த இடத்துல இப்போ வெளியூருக்கோ டவுனுக்கோ ஒரு அவசர நிலைக்கு போக முடியல. நிறுத்தம், பஸ் நிறுத்தம் அவசியம் தேவை. அது பொதுமக்களுடைய இதுகளுக்கு நான் உங்களுடைய இதில் இந்த பொறுப்பை கோரிக்கை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கிறேன். நன்றி. லேடிஸ் கொடுங்க. பெண்கள் பேசட்டும். அவங்க தான் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. பேசுங்க. இதோ இங்க பேசுறாங்க. பேசுங்கம்மா. என் பெயர் சரோஜா. நாங்கள் 85லேருந்து குழுவில் இருக்கிறோம். அப்போல்லாம் வந்து குழுவுன்னு சொன்னோம்னாலே உனக்கு என்ன வேலை, நீ வெளியே போ, நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோன்னு பேசுவாங்க. இப்போ பெண்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு இருந்தோம். இப்போ அந்தந்த இடத்துல ஒரு குழுவை ஆரம்பிச்சு, அப்போ வந்து மன்றமாக இருந்துச்சு. இப்போ குழு 12 பேர் 15 பேர்னு குழுவை ஆரம்பிச்சு இப்போ வங்கிக்கு கடன் வாங்க போகிறதுனாக்கா அவங்களே தனிமையாக கிளம்பிடுறாங்க. எவ்வளோதான் வங்கிகள் கடன் கொடுத்தாலும் கூட்டுறவு கடன் கொடுத்தாலும் எங்களுக்கு மானியத்தோடு கொடுத்தது நமது தமிழக முதல்வர் ஐயா தான். அவங்க சொன்ன வார்த்தை வந்து கடல், அதாவது கட்டி கடலில் தூக்கி எறிஞ்சாலும் கட்டு மரமாக எழுந்து நிற்பேன் நாங்கள். ஆனால் அவர் மண்ணை விட்டு மறந்தாலும் எங்கள் மனதை விட்டு அவர் மறையல. அப்படியாப்பட்ட தலைவரோட தளபதிக்கு நாங்கள் எந்த ஆட்சேபனையும் இல்லாமல் எங்களோட ஓட்டு அனைத்தும் நம்மளோட தங்க தலைவர் அவர்களுடன் கூறி எங்களை உரை. நன்றிம்மா. இங்கே லேடிஸ் பேசுகிறேன். ஐயா வணக்கம். எனது பேர் ஆரோக்கியசாமி. கொஞ்சம் இருங்க. அடுத்தது பேசலாம். பேசுங்கம்மா. தலைவருக்கு வணக்கம். நாங்கள் வந்து 33 வருஷமா இங்கே இருக்கோம். நிறைய பேர் வந்து சொந்த இடம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் சொந்த இடம் இருக்கவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் கேட்டாலும் இதுக்கான பதில் 10 தடவை கொடுத்துருக்கோம். ஆனால் நிறைய பேர் இருக்காங்க சார் அவங்களுக்கான இது. அதுக்கப்புறம் இந்த மணிகண்ட ஒன்றியத்தில் வந்து 18 ஊர் இருக்குது. 18 ஊரில் மெயின் ரோடை தாண்டி அந்த பக்கம் போகணும். அதில் வந்து ஆக்சிடென்ட் நிறைய பேர் இறந்துட்டாங்க. இதை யாருமே கண்டுக்கலை. மேம்பாலம் வர வேண்டியதை மாற்றி விட்டுட்டாங்க. இப்போ மேம்பாலம் வர்றதுக்கான வசதி செஞ்சு கொடுப்பீங்கன்னா மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிம்மா. நீங்கள் பேசுங்க. ஐயா வணக்கம். எனது பேர் ஆரோக்கியசாமி. இந்த அதிமுக ஆட்சியை பொறுத்தவரை ஆண்டுகளில் நெல்லுக்கான கொள்முதல் விலையை ஏற்றி கொடுக்கல.
கரும்புக்கும் ஏற்றி கொடுக்கல. டிஏபியுடைய விலை 1400 ரூபாய்க்கு ஏற்றிட்டாங்க. ஆனால் இன்ன வரையும் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஐயா தலைமையில் வரும்போது இந்த நெல்லுக்கான விலையை ஊக்கத்தொகையை அளிக்குமாறும் 100 நாள் வேலையை விவசாயத்திற்கு பயன்படுத்துமாறும் பணிவுடன் கேட்டுக்கொண்டு நன்றி ஐயா. நன்றி நன்றி. என் பேசுங்கம்மா. பேர் எஸ் கீதா. குட்டப்பட்டி ஸ்கூல்ல வந்து ஹை ஸ்கூல் ஆக்கி கொடுங்க. ஹைஸ்கூல்ல ஐயா அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் ஜே அந்தோணிசாமி. இந்த நவலூர் குட்டப்பட்டு ஊராட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 8 மக்களுக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஒரு சரியான மருத்துவமனை இந்த ஊரில் இல்லை. ஆகவே ஒரு அரசு மருத்துவமனை தாங்கள் அமைத்து கொடுத்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி. வணக்கம் ஐயா. இங்கே வண்ணாங்கோயில் மெயிலில் நல்ல ஒரு லைட் ஏற்பாடு பண்ணித்தாங்க. நிறைய ஆக்சிடென்ட்லாம் இங்கிட்டிருந்து வர வண்டியும் தெரியாது, அங்கிட்டிருந்து வர வண்டிகளும் தெரியலை. நல்ல ஒரு வெளிச்சமான இடத்த அமைச்சு கொடுங்க. பேசுங்க பேசுங்க. ஐயா, என் பேர் சம்சாத்து. இந்த ஊரில் படித்த இளைஞர்களும் இளம் பெண்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஐயாவுக்கு வணக்கம். இந்த இந்த ஊரில் வந்து ஒரு பூச்சி மருந்து கடை வந்து அரசு சார்பாக ஏற்படுத்தி தரணும், விவசாயிகளுக்கு அது நிறைய நன்மை பயக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவுக்கு வணக்கம். என் பேர் ஆரோக்கியமரி. நாங்கள் சந்தோஷ நகரில் வசதி வருகிறோம். எங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடு போட்டுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப பழுதடைஞ்சு போயிடுச்சு. எங்களுக்கு பாதாள சாக்கடை போட்டுக்கிற மாதிரி உங்களை கெஞ்சிக்க மன்றாடி கேட்டுக்குவோம். கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது சாக்கடை இருக்கிறதுனால. பாதாள சாக்கடை வேணும். ரோட்டை சிமெண்ட் ரோடு போட்டு எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். நன்றி. எங்களுக்கு விவசாயங்களுக்கு தண்ணி அந்த டயத்தோட விட முடியுமா நாங்கள் கேட்டுக்கொள்வோம். விவசாயங்களுக்கு எங்களுக்கு ஆற்றுல அந்த தண்ணியை டயத்தோட விடும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தளபதிக்கும் இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். என்னுடைய பெயர் கவிதா. நான் நம்மளுடைய தலைவருடைய ஆட்சி காலத்தில் 1989 அந்த மகளிர் சுயஉதவிக்குழு ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு குழு தலைவியாக இருந்து, அதுக்கப்புறம் ஒரு சிஆர்பி ஆகி, அதுக்கப்புறம் ஒரு மாவட்ட அளவிலான பயிற்றுனராகி, அதுக்கப்புறம் இன்றைக்கி மாநில அளவிலான பயிற்றுனராக இருந்து இன்றைக்கி அரசு துறை அதிகாரிகளுக்கும் இன்றைக்கி நம்ம அஃபிஷியல்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல்ஸுக்கும் நான் இன்றைக்கி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னாக்கா அது தலைவருடைய வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். மறுபடியும் சொல்கிறேன், மீண்டும் இந்த ஆட்சி அமர்ந்து இதே மகளிர் சுய உதவி குழுவில் நம்ம தளபதி அவர்கள் எங்கள் துறைக்கே அவர் அமைச்சராக வரணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நமக்கு எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பேரிடர் நிறைய பாதிக்குது. அதே போல் இந்த நீர்நிலைகளை முதல்ல தூர்வாரணும்னு அதற்கு முதல் விதையை வித்திட்டதே நம்மளுடைய தளபதி அவர்கள் தான். அதுக்கப்புறம் தான் பல பேர் போட்டி போட்டுட்டு அதை வந்து நாடகமெல்லாம் நடத்தி காமிச்சாங்க. தளபதி அவர்களுக்கு அதுக்கே என்னுடைய நன்றி. எளிய மக்களின் இதய கோவிலில் வாழும் சூரியனே, எங்கள் ஸ்டாலின் நாயகனே, பல சிரமங்கள் கடந்து இன்று சிகரத்தை அடைந்து வரும் நீ வாழ்க பல்லாண்டு, என்றும் வாழ்க 100 ஆண்டு. எளிய மக்களின் இதய கோவிலில் வாழும் சூரியனே, எங்கள் ஸ்டாலின் நாயகனே. வருங்காலம் உங்களுடைய அமர்வுக்காக இந்த தமிழகம் எதிர்பார்த்திருக்கும் இந்த அரியணைக்காக நாங்களும் காத்திருக்கிறோம். நன்றி. என் பேரு பாப்பம்மாள். அம்பு நகருக்கு எந்த ஒரு வசதியும் செய்யவில்லை. கோயில் கட்டி எங்களுக்கு ஒரு கோவில் கட்டி கொடுக்கணும். நாங்கள் சாமி கும்பிட வர்றதுனாக்கா மேலத்தெருவுக்கு தான் வரணும். அதனால எங்களுக்கு அம்பு நகருக்கு வந்து ஒரு சாமி கோயில் கட்டி கொடுக்கணும். எங்களுக்கு வந்து சாக்கடை ஒன்று கூட போகலை, எல்லாம் ஒரே ரோடாக இருக்குது. எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் செய்ய மாட்டேங்கிறாங்க அம்பு நகரில். நன்றி. நன்றிப்பா.
ஹலோ ஐயா, வணக்கங்க ஐயா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இந்தியாவின் உயிர் நாடி கிராமம்னு. அந்த கிராமத்துக்கு வளம் கொடுக்கறது விவசாயம்தான். இந்த விவசாயத்தை நம்ம மத்திய அரசு அதுலேயும் தமிழ்நாட்டோட ஃபுல்லாக அழிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கு. அந்த முயற்சியில் ஒரு பகுதியாக வந்து நம்ம நவலூர் கூட்டப்பட்ட கிராமத்து வழியாக திருச்சி முதல் கரூர் வரை ஒரு 4 வழிச்சாலையை ஏற்படுத்தியதுக்கு திட்டம் அமைச்சிருக்கு கடந்த ஆகஸ்டில். இந்த திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் நம்ம கிராமத்தில் வந்து அடிபடுதுங்கய்யா. பாப்பான்குளன்ற ஒரு 50 ஏக்கர் உள்ள குளமும் இதில் அடிபடுது. இந்த திட்டத்தை கைவிட கூறி நாங்கள் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு பல கடிதம் மூலமாகவும் நேரிலையும் பல முறை சொல்லியிருக்கிறோம். இப்போது டெம்பரவரியாக நிப்பாட்டி இருக்கிறதா எங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. இது பிற்காலத்தில் மீண்டும் அதை அமைக்கிறதுக்கு அவங்க ஆயத்தப்படுத்துவாங்க. நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்ன்ற முறையில் உங்கள்கிட்ட நான் கேட்குறது, இந்த திட்டத்தை நீங்கள் தடை விதிக்க நீங்கள் எல்லா முயற்சியும் எங்களுக்காக இந்த கிராமத்தின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக மனுவையும் கொடுக்க இருக்கிறோம். வேற யாராவது பேச? ஐயா கூட நீங்க பேசுங்க. சரி ஐயா, வணக்கம். இந்த 2014 சுப்ரீம் கோர்ட்டால் தடை செய்யப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு கடந்த ஒரு 2014 ஒரு 3 வருடமா வந்து இந்த அதிமுக அரசுல எந்தவித ஆக்ஷனும் எடுக்காம கடைசியா மக்களோட தன்னெழுச்சியால தான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் சட்டம் ஏற்றினாங்க. ஆனா அன்றைய திமுக ஆட்சியில முதல்ல இதுக்கு இடைக்கால தடை விட்டது 2008 சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை கொடுத்தாங்க, இடைக்கால தடை. அப்போ அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் உடனடியாக ஒரு சட்ட நிபுணர்களை வச்சு எந்தவித மனுவும் யாரும் கொடுக்காத பட்சத்திலும் தன்னெழுச்சியாக தானாக இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக இந்த 2009 தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட் 2009 போட்டாங்க. அந்த சட்டத்தில் அதிகமாக ஜல்லிக்கட்டு வீரர்கள், மாடு பிடிக்கக்கூடிய வீரர்களுக்கு அதிகமான பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்ததா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சு. அந்த லெவலுக்கு நம்ம பாரம்பரியத்து மேல, கலாச்சாரத்து மேல, இந்த விளையாட்டு மேல அந்த அளவு அக்கறை கொண்ட இந்த திராவிட முன்னேற்ற கழக குடும்பம், ஆனால் இந்த 2017 இயற்றப்பட்ட சட்டத்துல மாடுபிடி வீரர்களுக்கு சரியான பாதுகாப்பு முறைகளை ஏற்படுத்தி தரல. அதுல ஏற்படக்கூடிய காயங்களுக்கோ இல்ல உயிரிழப்புகளுக்கோ பண வசதிகளோ பொருள் வசதிகளோ கொடுக்கல. ஆனா 2009 ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்டுக்கு அப்புறம் அன்றைய திமுக ஆட்சி இருந்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி, மாநில நிர்வாகமாக இருந்தாலும் சரி, வீரர்களுக்கு அதிகமான பண உதவிகளோ பொருள் உதவிகளோ குடும்ப உதவிகளோ பண்ணிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு கிராமத்துல இருந்து போய் மனு கொடுக்க போறதா, எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கான பர்மிஷன் வேணும்னா இம்மிடியேட்டா பர்மிஷன். ஆனா இன்றைய ஆட்சி கட்டத்துல அந்த மாதிரி பண்றதில்ல. மாவட்ட நிர்வாகம் ரிஜெக்ட் செய்யப்படுது. அதனால் வீரர்களுக்கு தேவையான உரிய பாதுகாப்பு வசதி மற்றும் மருத்துவ காப்பீடு வசதி இந்த தங்களால் முயன்ற இந்த செய்து தர வேண்டும் என்ற தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவுக்கு வணக்கம். பாரதி நகர் எங்களுக்கு காவா சரி செய்யாதனால தண்ணி தேங்கி கிடக்குது. மூளை காய்ச்சல் வந்து அவங்க 3 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். அடுத்து டைபாய்டு காய்ச்சல் வந்துடுது. எங்களுக்கு காவாயை சரி செய்ய கொடுக்கவும். நன்றி. ஐயாவுக்கு வணக்கம். நகர்லேருந்து செல்வராணி பேசுகிறேங்க ஐயா. எங்கள் வீட்டு முன்னாடி சாக்கடை போயிட்டு இருக்குங்கய்யா. கொசு டெய்லியும் தூங்கவே முடியல நிம்மதியா. சாப்பிட்றோமோ இல்லமோ கொண்டே ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்றோம். காய்ச்சல் மாதத்துக்கு 2 தடவை வந்துடுது என் பிள்ளைங்களுக்கு. அந்த சாக்கடையை அப்புறப்படுத்துற மாதிரி நான் கேட்டுக்கொள்ள சார். அப்புறம் மறுபடியும் குடிசை வீடு போய் வீடு கேட்டால் பட்டா இருந்தால் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. பட்டா இல்லையே அப்படின்னு சொன்னால் வீடு தர மாட்டேங்கிறாங்க சார். எனக்கு வீடு வேணும் சார். பட்டா வழங்க மாதிரி கேட்டு. தளபதி அவர்களுக்கு வணக்கம். ஐயா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட, நமது தளபதி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கிராமத்தில் உள்ள நுழைகளெல்லாம்
மூடி கிடக்கின்றன. யாரும் கவனிப்பார்ட்டு கேட்கின்ற அப்படியே பூட்டியே போட்டிருக்கின்றார்கள். எந்த புத்தகமும் வர்றதில்லை, எது வர்றதில்லை. கிட்டத்தட்ட 5 வருடமாக பூட்டி கிடக்கின்றன இந்த நவலூர் குட்டப்பட்டியில். அதனால தமிழகத்தில் அனைத்து நூலகங்களும் சரியாக பராமரிக்கப்படி தலைமை அவர்கள் முதலமைச்சராக வரும் பொழுது அதை கவனத்தில் கொள்ளும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஏ ராஜு ஆசிரியர். நாளைய முதல்வர் அன்பு தளபதிக்கு பணிவான வணக்கம். இந்த அடிமைகளின் ஆட்சியில் இங்கே ஒரு அமைச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை ஜெயித்தவங்க. இதுவரைக்கும் கிராமத்தை வந்து எட்டியே பார்க்கல. அவங்க கூடி கும்மாளமிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழக மக்கள் அனைவரும் மிகவும் எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருப்பது உங்களுடைய வருகைக்காகத்தான். நாளைய தினம் நீங்கள் ஆட்சி வழங்குகிற போது கிராமத்தை தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய சார்பாக நீங்கள் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என்று கேட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை எவ்வளவு சீக்கிரம் அப்புறப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அப்புறப்படுத்தி இன்றைக்கு வேலையில்லாத இளைஞர்கள், படித்த இளம்பெண்கள், இளைஞர்கள் இன்றைக்கு மாற்று வழியில் போகக்கூடிய சூழ்நிலை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. எனவே வருகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உங்களுடைய தலைமையில் இந்த நாடும் நலம் பெறும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் நீங்கள் முதல்வராக வர வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். பாத்ரூம் தண்ணி அப்படியே கிடக்குது. பெரிய குளத்துக்கு போகிற வாய்க்கால சூழ்ந்து போச்சு. அந்த தூரியை எடுக்க சொல்லி நாங்களும் சொல்லி பார்க்குறோம். ஒருத்தருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்காதபடிக்கு அந்த தண்ணி அப்படியே ரொம்ப எங்கள் கிடக்கு. அந்த தண்ணி போகிறதுக்கும் வழியில் வாரதுக்கும் இல்லை. நாட்டமாக எங்களால் குடியிருக்க முடியல. தயவு செஞ்சு அந்த வாரியை எடுத்து விட சொல்லுங்க. சரி, போதும். என் பேர் கிளம்பினா. சரி, முடிச்சுக்கலாம். ஐயா தளபதி அவர்களுக்கு வணக்கம். நான் மணிகண்ட ஒன்றியம் நாகமங்கலம் ஊராட்சி 9வது கிளை செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். கட்சி செயலாளர்லாம் வேண்டாம். இது வந்து பொதுமக்கள் கூட்டம். சரி சார், கொடுத்துருங்க. மைக்கை கொடுத்துருங்க. சரி, மைக்கு வாங்கிடுங்க. எல்லாத்தையும் மைக்கு வாங்கிடுங்க. போதும். 21 பேர் பேசியிருக்கிறீங்க. போதும். மீண்டும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் தொடக்கத்தில் இந்த கிராம சபையின் கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி, எதற்காக கூட்டுறோம், என்ன காரணத்துக்காக கூட்டியிருக்கோம், இதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும் என்று நான் ஒரு வேண்டுகோளை எடுத்து வச்சேன். நீங்களும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு சுருக்கமாக பல பிரச்சனைகளை, பல குறைகளை, தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, ஊர் பிரச்சனை, உள்ளூர் பிரச்சனை, பொதுவான பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள், இதெல்லாம் இங்கே சொல்லியிருக்கிறீங்க. குறிப்பாக குடிநீர் பிரச்சனை, பேருந்து பிரச்சனை, அதற்கடுத்து விவசாயிகளுடைய நெல்லுக்கு போதிய விலை கிடைக்கலைங்கிற பிரச்சனை, பள்ளிக்கூடம் வேணும் அப்படிங்கிற பிரச்சனை, ஹைஸ்கூல் வேணுங்கிற பிரச்சனை, மருத்துவமனை இல்லை, மின்விளக்கு எரிய வைக்கணும், அதையும் தாண்டி படித்த இளைஞர்கள், படித்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த பிரச்சனை. அடுத்தது சுகாதார பிரச்சனை, பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரணும், காவாலாம் அடைச்சிக்கிட்டு இருக்கு, அதனால பல நோய்கள் எல்லாம் எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது கோவில் இங்கே கட்டித்தரணும். அதற்கடுத்து ஜல்லிக்கட்டு பிரச்சனையை கூட இங்கே சுட்டி காட்டினீங்க. அப்புறம் ரோடு போடுறோன்னு சொல்லி 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை என்று திட்டங்களெல்லாம் இப்போ இந்த ஆட்சியில் கொண்டு வரப்படுது. அதுக்காக விளைநிலங்களை கையகப்படுத்தக்கூடிய அந்த கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு. விவசாயிகள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. ஆக விவசாயம் இல்லைன்னா இந்த நாடே இல்லை. ஆக அந்த விவசாயி இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே போல ஒரு முக்கியமான அமைப்பாக சுய உதவி குழு, தொடக்கத்திலே இங்கே சகோதரிகள் சொன்னீங்க. ஆக சொந்த காலில் பெண்கள் நிற்கணும், யாருடைய தயவையும் எதிர்பார்க்காம நிற்கணும், யாரையும் எதிர்பார்க்காம, யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காம அவரவர்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள்
89 ஆட்சிக்கு வந்த நேரத்தில் முதல்ல தருமபுரி மாவட்டத்தில் சுய உதவி குழு தொடங்கி அது அப்படியே பறந்து விரிந்து நான் 2006ஆம் ஆண்டு அந்த துறையினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராக நான் பொறுப்பேற்கிற போது பார்த்தீங்கன்னா இந்த சுய உதவி குழு சமூக நலத்துறையிடம் தான் இருந்துச்சு. ஆனால் சமூக நலத்துறையிடம் இருந்தால் இதை சரியான வகையில் பராமரிக்க முடியாது, முன்னேற்ற பாதையை கொண்டு வர முடியாது, இது உள்ளாட்சித்துறைக்கு வந்தால் தான் சிறப்பாக செய்ய முடியும்னு சொல்லி கலைஞர் அவர் என்ன பண்ணாருன்னா உள்ளாட்சித்துறைக்கு மாற்றினாங்க. சுய உதவி குழுவை என்னிடத்துல கொண்டு ஒப்படைச்சாங்க. நான் இந்த பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த உள்ளாட்சித்துறையில் அமைச்சராக இருந்த காரணத்தினால அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தனி அக்கறை எடுத்துக்கிட்டு அந்த பணியை நான் நிறைவேற்றினேன் என்பது இங்கே இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கெல்லாம் நன்றாக தெரியும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். சுழல் நிதி, வங்கி கடன், மானியத்தோடு கூடிய கடன், இப்படி பல திட்டங்களை உருவாக்கணும். ஆக ஒரு பெரிய அளவிற்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மாவட்டத்துக்கு போனாலும், எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும், கட்சி நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, அரசு நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர்கிட்ட சொல்லி, அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அதிகாரி இடத்துல சொல்லி மகளிர் சுய உதவி குழுவுக்கு கடன் கொடுக்க, வங்கி கடன் கொடுக்க, சுழல் நிதி கொடுக்க ஏற்பாடு செய்யுங்க. ஆக எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. எப்போதுமே ஒரு அதிகாரிகளோ அமைச்சர்களோ நிகழ்ச்சிக்கு வராங்கன்னா, நலத்திட்ட உதவிகள் கொடுக்க வராங்கன்னா ஒரு 50 பேருக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த 50 பேருக்கு கொடுக்கறது கூட ஒருத்தர் 2 பேருக்கு கொடுத்துட்டு டக்குன்னு இறங்கி போயிடுவாங்க. ஏன்னா வேறு நிகழ்ச்சி இருக்கும். நின்று பொறுமையாக கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. அலுப்பு, சலிப்பு, கடுப்பாயிடுவாங்க, களைப்பாயிடுவாங்க. அதனால் 1-2 கொடுத்துட்டு போயிடுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடியதை கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அதிகாரிங்க வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிங்க, ஆஃபீஸ்லேருந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு நம்ம இருக்கும். அந்த நம்ம நலத்திட்ட உதவி வாங்குறதுக்கு நாம் கமிஷன் கொடுத்து அதை வாங்கிட்டு வரணும். அப்படிலாம் கஷ்டப்பட்ட காலம். இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னா, அந்த சுழல் நிதியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு, மகளிருக்கு சுய உதவி குழுவை பொறுத்த வரைக்கும் 3000 பேர் இருந்தாலும், 4000 பேராக இருந்தாலும், 5000 பேராக இருந்தாலும் மேடையில் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் நின்று கொண்டு அத்தனை பேருக்கும் எந்தவித ஒரு சின்ன குழப்பம் இல்லாமல் அவங்கள நம்பர் போட்டு உட்கார வச்சுருவோம். வரிசையாக வரணும். பேரெல்லாம் கூட படித்து பார்த்து கொடுத்தா கூட கன்ஃபியூஸ் ஆகிடும், டக்குன்னு மாறிடும். நம்பர் போட்டுருவோம், டோக்கனை கொடுத்துருவோம். வரிசையாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்பரை பார்ப்போம், அவங்க ஜாக்கெட்டில் பேட்சில் குத்திருப்பாங்க நம்பர். அந்த நம்பரை பார்த்தோன்னா அந்த நம்பர் எடுத்து கவர் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். வாங்கிக்கிட்டே போவாங்க. அது வாங்கிட்டே போகும்போது கூட சில தாய்மார்கள் உட்காந்துருப்பாங்க, ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க. என்கிட்ட எத்தனையோ பேர் இதை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறப்போ நீங்கள் முகமுளைச்சியோடு அதை வாங்குறீங்கள, அதை பார்க்குறப்ப என் கால் வலி தானாக பறந்து போயிடுது, எனக்கு இதுதான் நிம்மதினு சொல்லுவேன். ஆக அந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிட்டு இந்த சுய உதவிக்குடைய வெற்றிக்காக, முன்னேற்றத்திற்காக கலைஞர் எந்த உணர்வோடு இதை கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அன்றைக்கு நான் அந்த பணியை நிறைவேற்றி தந்தேன் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி என்ன இல்லை, வங்கிக்கு போனீங்கன்னா பேங்க் மேனேஜர் உங்களை உட்கார வச்சு டீயை கொடுத்து காஃபியை கொடுத்து விசாரித்து உங்களுக்கு ஒரு மரியாதை. இப்போ போனீங்கன்னா மதிக்க உட்காரன்னு கூட சொல்கிறதில்ல, அலட்சியப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. அந்த நிலை வந்திருக்கு இன்றைக்கி. ஆக அதை பற்றிலாம் கவலைப்படல இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி. குறைகள்லாம் சொன்னீங்க, சுகாதார வசதிகள் எல்லாம், எல்லா குறையும் என்ன குறை? மெயினாக சுகாதாரம், சாக்கடை, லைட்டு, தண்ணி, ஹாஸ்பிட்டல், இப்படி தான். ஆக இந்த பணிகளெல்லாம் நிறைவேற வேண்டும்னா உள்ளாட்சி தேர்தல் நியாயமாக நடத்தியிருக்கணும். உள்ளாட்சி தேர்தலை மாத்திரம் இந்த ஆட்சியில் நடத்தியிருந்தாங்கன்னா, முறையாக நடத்தியிருந்தாங்கன்னா இவ்வளவு குறைகள் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் 50 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிற போதே அரசியலில் நுழைஞ்சு இளைஞரணியில், கட்சியில், அப்புறம் எம்எல்ஏவாக, அப்புறம் மேயர் 2 முறை சென்னையில் இருந்து பணியாற்றினேன். உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றேன், துணை முதலமைச்சராக இருந்தேன், இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறேன். ஆக இப்படி பல பொறுப்புகளில் இருந்து ஒரு 50 வருஷமாக மக்கள் பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் என்னுடைய சர்வீஸில், இந்த 50 வருஷ சர்வீஸில் இப்படி ஒரு ஆட்சியை இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது.
பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நடத்தியிருக்கிறார். அண்ணா தலைமையில் ஆட்சி இருந்திருக்கிறது. பெரியவர் பக்தவச்சல் ஆட்சியில் இருந்திருக்கிறார். மூதறிஞர் ராஜாஜி ஆட்சியில் இருந்திருக்கிறார். ஓமந்தூரார் ஆட்சியில் இருந்திருக்கிறார். எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்திருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்திருக்கிறார். கலைஞர் ஆட்சியில் இருந்து 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்தி இருக்கிறார். இப்போ ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, எடப்பாடி ஆட்சி. எடப்பாடி ஆட்சின்னு சொல்லக்கூடாது, எடுபிடி ஆட்சி. மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரம் கிடைத்த ஆணவமிக்க மோடியினுடைய ஆட்சிக்கு எடுபிடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு கொள்ளை அடிக்கக்கூடிய ஆட்சி இது வரைக்கும் நம்ம பார்த்தது உண்டா? தயவுசெய்து நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் கவலை. அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. அம்மையார் அவங்க இருந்தாங்க, அந்த மாசை வச்சுக்கிட்டு ஏதோ ஆட்சிக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆட்சியில் திட்டங்கள் செய்கிறாங்களோ இல்லையோ, ஊழல் பண்ணுறாங்களோ இல்லையோ, அது பாட்டுக்கு அது அந்த அம்மா இருந்ததுனால அது ஒரு கிளாமரில் ஒரு லேடி, ஒரு பெண்ணு ஒரு முதலமைச்சராக இருக்காங்கிறதுல ஒரு கிளாமரில் ஓடிச்சு. தவறுகள் நடந்திருக்கு, ஊழல்கள் நடந்திருக்கு. தவறுகள் ஊழல்கள் நடந்த காரணத்தினால தான் இன்னைக்கு சசிகலா பெங்களூரு சிறையில் இருக்கிறாப்புல. உச்சநீதிமன்றம் வந்த தீர்ப்பு அது. ஆக அது ஒரு பக்கம். அந்த பிரச்சனைக்கெல்லாம் இப்போ போக விரும்பலை, இறந்துட்டாங்க. அதனால் அவங்கள விமர்சனம் பண்ணி பேச நான் தயாராக இல்லை. ஆனால் அவங்க பேரை பயன்படுத்தி கொண்டு அவர்களால் ஆட்சியில் பொறுப்புக்கு வந்து அவங்களால் வளர்க்கப்பட்டு அவங்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கும் எல்லா மந்திரிங்க படம், எல்லா ஏடிஎம்கே எம்எல்ஏ, எல்லா ஏடிஎம்கே எம்பி படம் பேக்கெட்லாம் பாருங்கள், ஒரு சட்டையில் அந்த அம்மா படம் வச்சுருப்பாங்க. ஊரை ஏமாத்துறதுக்கு. உள்ளபடியே நான் கேட்குறேன், ஜெயலலிதா இறந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வருஷத்தை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு இறங்குற கூட்டம் நடத்துறது யோகியதை இருந்துச்சா? உள்ளபடியே அந்த அம்மா மேலே பற்று பாசம் இருந்திருந்தா. அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ பதவி போயிடுச்சு, ஓபிஎஸ் பதவி இருக்கிறாங்க. அப்போ போய் அழுதுகிட்டு ஒருத்தரும் அழுதுகிட்டு பதவி ஏற்றுக்கிட்டாங்க உயிரோடு இருக்கிற போது. இறந்ததுக்கு பிறகு பதவி ஏற்றுக்கிட்டாங்க பாருங்க. ஒருத்தவங்க கண்ணிலையாவது தண்ணி வந்துச்சா பார்த்தீங்களா? எல்லாம் சிரிச்சுக்கிட்டு. அதுக்கு நான் தான் முதலமைச்சர்னு ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டை, 2ஆக பிரிஞ்சாங்க. அதுக்கு பிறகு இதே ஓபிஎஸ் போய் அந்த அம்மாவோட சமாதி முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஆவியோட பேசுகிறேன்னு சொல்லி பேசலையா? பேசிட்டு நான் இதை விட மாட்டேன் சொல்லலையா? அதுக்கப்புறம் ஏன் சேர்ந்துக்கிட்டாங்க? ஆக கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா பேரை பயன்படுத்திக்கிட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் 5 முறை. ஆனால் 7 வருஷமாக ஆட்சியில் இல்லை. அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டது வயது மூப்பின் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார் வீட்டில். ஒரு வருஷம் 1.5 வருஷமாக ஓய்வில் இருந்தார். அதற்கு பிறகு மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதற்கு பிறகு மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்தாங்க. மருத்துவமனையில் இருந்த நேரங்கள் எல்லாம் காலையிலும் மாலையிலும் எப்படி இருக்கிறா, என்ன நிலைன்னு முறையாக அறிவிக்கலையா? நாட்டு மக்களை எடுத்து சொல்லலையா? நானே அறிக்கை விட்டேன், மருத்துவர்கள் அறிக்கை விட்டாங்க. திமுக தலைமை கழகத்தின் சார்பில் கூட அறிக்கை வந்துச்சு, தெளிவாக வந்துச்சு. ஆனால் ஜெயலலிதா முதலமைச்சர், ஆட்சி, மருத்துவமனையில் இருக்கிறார். அவரை பற்றி ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சு. வாழைப்பழம் சாப்பிட்டாங்க, டீ குடித்தாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, இப்படித்தான் செய்தி வந்துச்சா? உடல்நலத்தை பற்றி தான் செய்தி வந்துச்சா? என்ன சிகிச்சைன்னு செய்தி வந்துச்சா? கிடையாது. நிலையில தான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன எப்படி இறந்தாங்கிறதே மர்மமாக இருக்குது. அது தற்கொலையா அல்லது கொலையா அல்லது இயற்கையான சாவா அப்படின்னு ஒரு குழப்பம். அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த விசாரணை கமிஷன் ஒரு நாடகம் தான். அமைச்சராக இப்போ சட்டத்துறை அமைச்சர் 10-15 நாட்களுக்கு முன்பு ஒரு சட்டத்துறை அமைச்சர் அந்த அமைச்சரவையில் இருக்கிறார், சண்முகம். அவர் பத்திரிகை நிறுவனங்களை கூப்பிட்டு ஆவேசமாக என்ன பேட்டி கொடுத்தாரு? அம்மா ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்குது, இதை விசாரணை நடத்தணும், இப்போ நடக்கிற விசாரணை கமிஷன் சரியா இல்லை, சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்கிறது யார்? திமுக காரன் இல்லை, அதிமுக காரன் அமைச்சர், சட்டத்துறை அமைச்சரே சொல்கிறாரு. ஆக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும், விசாரணை நடத்தணும், போலீஸ் கஸ்டடியில் எடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வெளியில் அறிக்கை வருதுன்னா இதெல்லாம் என்ன காரணம்? ஆக அதை பற்றிலாம் கவலைப்படலை. ஏன்? அது மட்டும் இல்லைங்க, கலைஞர் முதலமைச்சராக இல்லை, மறைந்து விட்டார். மறைந்ததற்கு பிறகு அவருடைய கல்லறைக்கு அவர் மெரினா கடற்கரையை கேட்டோம், அண்ணாவுக்கு பக்கத்தில் வைக்கணும்னு அனுமதி கொடுக்கல. அதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போனோம், போராடணும், நீதி வென்றது, நீதிமன்றம் தீர்ப்பு தந்தது. கொண்டு போய் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அண்ணாவுக்கு பக்கத்தில் அவரை அடக்கம் செஞ்சு இன்றைக்கு அவங்க ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார். ஆக அதற்கு பிறகு அவருடைய புகழை பரப்பக்கூடிய வகையில் ஒவ்வொரு நிலையில் நம்ம எப்படி விழா எடுத்தோம்?
நினைவு போற்றக்கூடிய வகையில் அவருக்கு நிகழ்ச்சி நடத்தணுமே. அகில இந்திய அளவில் தலைவர்கள் வந்தார்கள். தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய சினிமா நட்சத்திரங்கள் வந்து பேசினார்கள், இயக்குநர்கள் பேசினாங்க, புகழ்பெற்ற மருத்துவர்கள் வந்து தனியாக நிகழ்ச்சி நடத்தினாங்க, வைஸ் சான்சலர் துணைவேந்தர்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், நீதி அரசர்களை வச்சு நிகழ்ச்சி நடத்தணும். இப்படி எல்லா தலைவர்கள், வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்தாங்க. அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை வச்சு விழா நடத்தணும். நான் கேட்குறேன், அம்மையார் ஜெயலலிதா பேரை சொல்லி இன்னைக்கு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, அது உண்மை என்று சொன்னால் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த அம்மாவுக்கு ஒரு இறங்க நிகழ்ச்சியாக இது வரைக்கும் நடத்தியிருக்கிறாங்களா? கிடையாது. ஆகவே தான் இந்த நிலையில தான் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நிலையில தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த உள்ளாட்சி தேர்தலை முறையாக நடத்தியிருந்தா இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காது. ஆகவே நான் உறுதியோடு சொல்கிறேன், திமுக ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். அப்படி அறிவிக்கப்படுகிற நேரத்தில் நிச்சயமாக உறுதியாக இங்கே சொன்ன பிரச்சனைகள், நான் எப்படி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேனோ இங்கே நீங்கள்லாம் சொன்னீங்க என்று சொன்னாலும் அவருடைய உருவத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, அவரை நினச்சி பார்க்குறோம். ஆக நீங்களே இந்த மகளிர் சுய உதவிக்கு அமைச்சராக வரணும், ஆக அமைச்சராக தான் வரணுங்கிறீங்க, முதலமைச்சராக வரணும்னு நாம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆக முதலமைச்சராக வந்தாலும் அந்த துறையை நான் கையில் வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக மகளிர் சுய உதவி குழுவை கையில் தானே வச்சுருப்பேன், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே மகளிருக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையாக அந்த திட்டத்தை, அதே மாதிரி நீங்கள் சொன்ன அடிப்படை பிரச்சனைகள், சுகாதார சீர்கேடு பிரச்சனைகள், அதற்கு ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில், அதே மாதிரி வேலைவாய்ப்பு பிரச்சனை. இதே மோடி என்ன சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தோடனே படித்தவங்களுக்கெல்லாம் வேலை, பட்டதாரிகளுக்கெல்லாம் வேலை அறிவிச்சார. எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு இன்னைக்கு? இதை விட கொடுமை சொன்னார், சுவிஸ் வங்கியில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு அதை அங்கேருந்து எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் அது எவ்வளவு 15 லட்சம், ஒவ்வொரு தலைக்கும் 15 லட்சம் வங்கியிலே டெபாசிட் பண்ணுவேன். யார் சொன்னா? மோடி பிரதமராக வந்தார். அதை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் ஓட்டு போட்டாங்க. சரி, இந்திரன் சந்திரன் சொல்றாரு, ஆகா ஓகோன்னு சொல்றாரு, வானத்தை கிழிப்பேன்னு சொல்றாரு, வைகுண்டத்தை கட்டுவேன்னு சொல்றாரு, ஒரு ஓட்டு போடுவேன்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்க. என்னாச்சு? வந்ததற்கு பிறகு யாருடைய வங்கியிலாவது கணக்கிலாவது எந்த வங்கியிலாவது 15 லட்சம் வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 15,000 கூட வேணாம், ஒரு 15 ரூபா போடப்பட்டிருக்கா? கிடையாது. ஆக இந்த நிலையில தான் அவர்கள் ஆட்சி. அதே போல இங்கு இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி கரப்ஷன், கமிஷன், கலப்ஷன் என்ற அந்த தாரக மந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இங்கே நடந்துகிட்டு இருக்கு. எனவே இந்த ஆட்சிகளை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். இன்னும் வேதனையோடு நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த ஆட்சி கேடுகட்டு போயிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இங்கே பெண்கள் இருக்கிறீங்க. விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூரில் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமை, HIV ரத்தத்தை செலுத்திட்டாங்க. இதை விட கொடுமை வேறு என்ன நடக்கணும்? அவளை தற்கொலை பண்ணி கொலை பண்ணி சாகடிச்சிருக்கலாம். ஆனால் HIV என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான நோய்க்குரியவர்களுடைய ரத்தத்தை எடுத்து அந்த பெண்ணுக்கு வழங்கியிருக்கிறார்னு சொன்னாங்கன்னா, அதுவும் கர்ப்பிணி பெண். அந்த கர்ப்பிணி பெண் இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆக இதை விட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி வெளியில் வந்துருச்சு. அந்த கொடுத்தவன் ஒரு இளைஞன். அவன் அந்த இளைஞனுக்கு 5-6 வருடங்களுக்கு முன்பே தெரியும், தன்னுடைய உடலில் ரத்தத்திலே HIV கலந்த அந்த இளைஞனுக்கு தெரியும். ஆனால் அந்த இளைஞன் இந்த செய்தி வெளியில் வராமல் ரகசியமாக சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறான் மருத்துவமனைக்கு சென்று. ஆனால் இந்த ரத்தம் கொடுத்த காரணத்தினால இந்த செய்தி வெளியில் வந்துருச்சு. வெளியில் இந்த செய்தி வந்துருச்சா, என் பேர் வெளியில் வந்துருச்சுன்னா அந்த அவமானம் தாங்க முடியாமல் அவன் தற்கொலை செஞ்சு செத்து போயிட்டான் அந்த இளைஞன். ஆக இன்னைக்கு அந்த குடும்பம் நடுத்தரில் நின்றுட்டு இருக்கு. இதை விட கொடுமை, இந்த பெண்ணுக்கு ரத்தம் செலுத்தி அவரை எப்படியாவது காப்பாற்றி விடுவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். கேட்குறேன், காப்பாற்றினாலும் அந்த வயிற்றிலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தை வெளியில் வருகிற போது அதுக்கு HIV பாதிப்பு இருக்குமா இருக்காதா? ஆக அந்த குடும்பம் இன்றைக்கு அந்த சோக சூழ்நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நிலையிலே தான் இந்த ஆட்சி எதை பற்றியும் கவலைப்படாத வகையில் இருக்கிறது. ஆக இந்த 2 ஆட்சிகளை அப்புறப்படுத்துவதற்காகத்தான் இங்கே நீங்கள் எல்லாம் திரண்டிருக்கிறீங்க, ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க.
இந்த ஆட்சியை அகற்ற எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட உங்களுக்குத்தான் அதிக நம்பிக்கை இருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஆகவே இவ்வளவு அமைதியாக பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியில் நீ கலந்து கொண்டதற்கு உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக உங்கள் நம்பிக்கையை, உங்களுடைய இந்த உற்சாகத்தை, ஊக்கத்தை பார்க்குற போது நிச்சயமா நாம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி நமக்கு கிடைக்கப் போகிறது. எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞர் இருந்து என்னென்ன காரியங்களை செஞ்சு முடித்தாரோ, என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாரோ, அதே போன்ற திட்டங்களை அவருடைய மகனாக இருக்கக்கூடிய நான் நிச்சயமாக அதை நிறைவேற்ற காத்திருக்கிறேன். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன் என்று சொன்னால் மக்கள் பணியாற்ற இன்றைக்கு கூட கேரள மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒன்று இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் பண்ணி சிறந்த மனிதர் யார் என்ற ஒரு தேர்வு நடத்தி அந்த சிறந்த மனிதராக என்னை தேர்ந்தெடுத்திருப்பதாக எனக்கு செய்தி கிடைச்சு அதற்கு விருது வாங்க வேண்டும் என்று எனக்கு அழைப்பு வந்துச்சு. ஆக அந்த விருதை வாங்க கூட நான் செல்லலை. ஏனென்றால் அதற்கு பதிலில் கட்சியின் சார்பில் அமைப்பு செயலாளர் பாரதி அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறேன். எனக்கு இந்த விருது வாங்குவதை விட உங்களிடத்தில் விருது வாங்க வேண்டும் என்பதில் தான் நான் அதிகமான அளவுக்கு அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆக அந்த நம்பிக்கையோடு இருங்கள். அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற நாங்கள் காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். எனவே அந்த நம்பிக்கையோடு வந்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று கூறிய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.